உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்த ப்ளீஸ், நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒருவேளை நான் பண்ற விஷயம் இங்க யாருக்குமே பிடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நான் இதைத்தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும். ஆயுஷ், நாம ஒரு வேலை பண்ணலாம். ஒருவேளை இங்க எல்லாருக்கும் பிரச்சனைனா இந்த பல்வேந்திரன் நம்ம வெளியே கூட்டு போலாம். இவனை அங்க வச்சு பேச வைக்கலாம். இவனை அவுத்து கொண்டு போலாம். இல்ல நான் வெளியே வர மாட்டேன். நான் வெளியே வர மாட்டேன். ஏன்டா வெளியே வர மாட்டேன்? வர மாட்டேன். இல்ல நான் வெளியே வர மாட்டேன். அங்கிள் கொஞ்சம் புரிய வைங்க. நான் வெளியில வர மாட்டேன். இவ்ளோ அடி வாங்கி இவன் திருந்த மாட்டேங்கிறானே. சொல்லுடானா, இப்பவே உன் நிலைமை மோசமா இருக்கு. அடி வாங்கியே செத்துறாத. அதனால உண்மையை சொல்லுடா. அது யாரு? யாரு? சொல்லு. வாயை திறந்து சொல்லுடா. பல்விந்தர், உண்மையை சொல்லு. நீ வாயை திறக்க மாட்டல, உன் கழுத்து அறுத்துற. என்ன கட் பண்ணட்டுமா? இல்ல வேணாம், நான் சொல்லிடுறேன். கத்தி கீழே இருக்க. கத்தியை தயவு செஞ்சு கீழே. அட, கண்ணு திறந்து பாரு. கத்தியை இறக்கிட்ட, நல்லா பாரு. இப்போ உண்மையை சொல்லு. இப்ப சொல்றேன். அண்ணி, அம்மா, போலீஸ் இங்க யார் கூப்பிட்டாங்க? யார் கால் பண்ணது? ஆயுஷ், ஓ, அது ஐ திங்க் லக்ஷ்மி அண்ணி தான் கூப்பிட்டு இருந்தாங்க. நாம மிஸ்ஸிங்கா இருந்தோம்ல, அப்பதான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா போலீஸ் இவனை இந்த நிலைமையில பார்த்தா அதுக்கப்புறம் நாமளும் வசமா மாட்டிப்போம். Thank God, என்ன காப்பாத்திட்டீங்க. போலீஸ் பல்வேந்தரை கூட்டிட்டு போயிடுவாங்க. பல்வேந்தர் ஒரு தடவை இங்க இருந்து போயிட்டா நான் மத்த எல்லாத்தையும் செட் பண்ணிடுவேன். போலீஸ் கூப்பிடுங்க. என்ன கொடுத்து வச்சிருக்கீங்க. வாய மூடு. ரிஷி ப்ரோ, இவனை காப்பாத்தி ஆகணும். இவனை ஒளிச்சு வச்சிடலாம். இவன் தப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் உண்மை வெளியில வரவே வராது. இவனை இப்பவே ஒளிச்சு வச்சிடலாம். இல்லனா நமக்கு தான் பிரச்சனை வரும். ரிஷி ப்ரோ, அப்படின்னா ஆயுஷ் ரிஷிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ணி, ஏதாவது பண்ணுங்க. நான் அவங்கள அங்கேயே தடுத்து நிறுத்துறேன். அப்படியே திருப்பி அனுப்புறேன். ஓ போலீஸ், சீக்கிரம் வாங்க. இங்க வாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? ஓ காட், இவங்க எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க? என் லைஃப பாழாக்குறதுலயே இருக்காங்க. இதுக்காக தான் நான் வேண்டான்னு சொன்னேன். எல்லாமே மாறி போயிடும். அப்புறம் வசமா நாம மாட்டிப்போம். அதோட போலீஸ் உள்ள வந்தா பிரச்சனை அதிகமாயிடும். அண்ணி, நிச்சயம் வராது. அதான் அவர் போயிருக்காருல, சமாளிச்சு பாரு. என் கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு. மொத்தமா முடிஞ்சது. இன்னைக்கு இந்த வீட்ல என்னோட கடைசி நாள். இனி என்னால எதுவும் பண்ண முடியாது. போலீஸ் சீக்கிரம் வாங்க. பயமுடு. ரொம்ப தொல்லாதரா. என்னாச்சு? அவங்க கிட்ட ரிஷி வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டேன். அவங்க போயிட்டாங்க. இப்ப கத்து. ரொம்ப பிரமாதம். தேங்க்ஸ் டாட். கத்ரா, சூப்பர். கடவுளே, இப்ப என்ன ஆக போகுது? ரிஷி வேற கோவத்துல இருக்கானே. பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறான். அப்ப என்ன யோசிச்சோமோ நம்ம அதையே பண்ணிடலாம். அப்பதான் இவன் வாயை திறப்பான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண மாட்டோம்னு கேளு. என்ன பண்ண போறீங்க? யா, யூ ரைட் ஆயுஷ். நம்மளுடைய அடுத்த பிளான் நாம அதே பண்ணிடலாம். அப்பதான் இவன் வாயை திறந்து அவனே. அது என்ன பிளான்? உங்க பிளான் என்ன? டைம் ஃபார் பிளான் பி. போ, பிளான் பி ரெடி பண்ணு. போ. பல்வேந்தரோட பேண்ட வாசிப்போம். என்ன இந்த பிளான் பி என்னது? இவங்க இப்ப என்ன பண்ண? லக்ஷ்மியாலதான் அஹானா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா. இப்ப ரிஷி வேற பாவம் மாட்டிக்கிட்டான். இந்த பல்வேந்தர் ரிஷிய கிட்னாப் பண்ணிட்டான். அப்ப ரிஷியை பத்தி அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான்? அப்படியே சாக்லேட் மாதிரி சாப்பிடலான்னா? ரிஷி சரியா தானே பண்ணியிருக்கான். அவனும் தப்பிச்சிருக்கா, இவனையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். அம்மா, நான் லக்ஷ்மி பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளவும் நடக்கிறது எல்லாமே லக்ஷ்மியாலதான். அவளை நினைச்சாலே எனக்கு அவ்வளவு கோபம் வருது. உனக்கு லக்ஷ்மி என்ன பண்ணாலும் கோபம் தான் ஆமாமா, வரும். எனக்கு வரதா செய்யும். பண்றது அப்படி இருக்கே, எனக்கு கோபம் தான் வருது. லக்ஷ்மி இருக்காளே, அவ நம்ம வீட்டுக்கு ஒரு தரிதரம், கேவலம். அந்த பொண்ணை பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம் கரிஷ்மா. ஏன்னு தெரியல அண்ணி. இன்னும் எவ்வளவு நாள் தான் இவ்வளவு தாங்கிக்கணுமோ இந்த தரித்திரம் பிடிச்சவள. அவ காலடி வீட்டுல பட்டதும் பாருங்க, இப்பவும் வெக்கத்தை விட்டு இங்கேயே நின்னுட்டு இருக்கா.
அஹானா ஏய், என்ன பண்ற? அகானா என்ன பண்ற? என்னங்க இது? அகானா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அகானா 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 வேண்டாம் என்ன பண்ற? அகானா என்ன பண்ற நீ? வேண்டாம் விடுங்க. அண்ணா ப்ளீஸ். நோ மாம். இந்த கேடு கிட்டவே இந்த வீட்டுக்குள்ள வந்து லக்ஷ்மி அண்ணிய அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். அவமானப்படுத்திருக்கான். அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்கிட்டான். என்ன கேட்டா இவனை அடிச்சு அகானா போதும். அடிக்காத. இவனுக்கு என் செருப்படியே போதும். நான் இந்த கேடு கட்டவனை டச் பண்ணி என் கையை அழுக்காக்கிக்க மாட்டேன். அகானா போதும். அஹானா அகானா போடு. Enough. நான் சொல்றேன்ல கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு என்ன ஆச்சு? வாயை மூடிட்டு நில்லு. வாயை மூடிட்டு அமைதியா இரு. லிசன் அகானா, இவங்க பேச்சுக்கெல்லாம் போக கூடாது. மாம் சொன்னதை கேட்டல்ல. சேத்துல கல்ல தூக்கி போட்டன்னா அது நம்ம மேலதான் தெரிக்கும். புரியுதாடி? புரியுதா? போதும் மாம். Who cares? லக்ஷ்மி அண்ணி எனக்காக எவ்வளவோ பொறுத்துட்டு இருந்தாங்க. இவனே ஏய் அப்படி வேண்டாம். ஏன் இப்படி நடந்துக்கிற? வாட் இஸ் திஸ்? கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நான் அமைதியா இருக்கிறதுனால நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கறல்ல? உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா நீ? நீ யாருக்கு பறிஞ்சு பேசுற? இவளுக்காகவா? அதுவும் யார்கிட்ட? உன் ஃபேமிலியை தாண்டி இவ உனக்கு பெருசா தெரியறாளா? அதோட செருப்பாலேயே நீ அடிக்கிறியே, இதெல்லாம் என்ன பிஹேவியர்? நீ ஓப்ராய் பரம்பரையோட பொண்ணு. இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்கு? வேர் இஸ் யுவர் கிளாஸ் ஆனா? கிளாஸ் நீலமத்த கிளாஸ பத்தி நீங்க பேசுறீங்களா? இந்த சீப் ஆனவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து லக்ஷ்மி அண்ணிக்கு எவ்வளவு அசிங்கத்தை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து லக்ஷ்மி அண்ணியோட மானத்தை வாங்கிட்டு போயிருக்கான். லக்ஷ்மி அண்ணி இந்த குடும்பத்தோட மருமக. அவங்கள பத்தி மட்டமா பேசினா அதோட ரொம்ப மட்டமா நடந்துட்டான். நீங்க கிளாஸ பத்தி பேசுறீங்க. ஆனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னோட அமைதியா அட்வான்டேஜா நீ எடுத்துக்க கூடாது. ஒரு முறை நான் சொல்லிட்டா அதை நீ புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த மாதிரி சீப் பர்சன்ஸ் கிட்ட இருந்து நீ தள்ளிதான் இருக்கணும், புரியுதா? இங்க இருந்து போ. கோ. பாட்டி மாம் நீங்க ஓகே தானே? நான் போய் தண்ணி கொண்டு வரேன். லக்ஷ்மி, எனக்கும் தண்ணி வேணும். உனக்காக என்ன போட்டு இவங்க அடிக்கிறாங்க. அதுவும் முன்னாடி. அம்மா இங்க பாரு, அசிங்கம் பிடிச்ச வாயால மறுபடியும் லக்ஷ்மியோட பேரை சொல்லி கூப்பிடாத. அம்மா, தண்ணி தானே கேட்டு. விடுறா வாய. பேசாத. பேசாம இரு. அம்மா அம்மா கூப்பிடுறாங்க, போங்க. வாங்கம்மா. தண்ணியாவது கொடுங்களேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.